ஹலோ! இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டி ஹெல்த்தியான அவல் அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம அவல் எடுத்துக்கலாம். நான் சிவப்பரிசி அவல் எடுத்திருக்கேன். 1 கப் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு கப் தண்ணி சேர்த்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து இதில் நம்ம ஒரு 3/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 கப் கடலை மாவும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக மசிச்சு விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துக்க வேண்டாம், அப்போ தான் தோசை பிரியாமல் வரும். இப்போ இதில் ஒரு பல்லாரி, கொஞ்சம் கேரட், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டெக்ஸ்டர் தான் இருக்கணும். ரொம்பவும் தண்ணி இல்லாமல் ரொம்பவும் கட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மீடியம் சைஸ் ஊத்தப்பம் மாதிரி நம்ம சுட்டு எடுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா குக் ஆகும். ஓரங்களில் லைட்டாக கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சைட்ஸ் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். குக்காக கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறம் எடுங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான அவல் அடை ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல ஒரு கெட்டி தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதை பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இல்லைனா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செய்யலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.